பாருப்பா மீனுக்கு. என்ன கடிச்சிடும் போல இருக்கு. திங்கிறதுக்குனே கோல்டு ஃபிஷ்ஷா? இவ்வளவு பெருசு இருக்கு. மீன் பார்க்கவே நல்லா இல்ல. வணக்கம். சர்ப்ரைஸான வீடியோ அப்படின்னாலே எதை பத்தி பேச போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி ஒரு இஷ்யூ நடந்துச்சு. பட் ஆனா உனக்கு இஷ்யூ மீன்ஸ் ஒரு விஷயம் பண்ணாங்க. அது என்ன ட்விட்டர் எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்ல வந்து தளத்துல ஏதோ ஒன்று ஒரு அதுல எப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி உட்காந்து எல்லாமே பேசலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு போல. அதுல பேசின ஒரு விஷயம் வந்து நியூஸ்ல எல்லாம் போட்டாங்க. அது நியூஸ்ல போனா அவசியமே கிடையாது. இல்ல அது நியூஸ்ல முக்கியமானதா? ஆமா, சாவடிக்கிறான் பாரு. பட் இது சீரியஸான ஒரு இஷ்யூ தான். அது சீரியஸா இல்லையா நான் சொல்றேன். இந்த நியூஸை வாங்கி தான் நான் சொல்றேன், பொய்யே கிடையாது. மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான். நல்லா கவனிச்சுக்க. மார்ச் 2ல இருந்து மார்ச் 8க்குள்ள, சரியா? மார்ச் 2 இல்லைன்னா மார்ச் 8ஆம் தேதி, ஓகேவா? இந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள தான், அதாவது மார்ச் 15க்குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான். என்ன, இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட விலை 6 ரூபான்னு நினைக்கிறேன். 6 ரூபாயா 6 ரூபா 50 காசுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணாத. என்ன, மொத்தமா கூட்டு முயற்சியா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதுல எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையா வாங்கிரும். என்ன குருளே? இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதா ஒரு சேவை. என்ன, நாமக்கல் மாவட்டத்துல இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம். ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு, நாமக்கல் மாவட்டத்துல முட்டை ரொம்ப ஃபேமஸ். என்ன, நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க, பண்ணை இருக்கு. என்ன, அழுகி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு 7 ரூபா வருது, அதெல்லாம் 1.5 ரூபா தான் வரும். என்ன சொல்றேன்? ஒரு லாரியில மொத்தமா வந்து இறக்குற மாதிரி வச்சிடுறேன். அப்படியே நாமக்கல் மாவட்டத்துல எப்பா நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எப்பா நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எல்லாரும் வாங்கி வச்சிங்க. வரும், பீஸ் அழகா வரும். வண்டி மேல வந்து பாடி தெரிகிற மாதிரி வரும். என்ன, சும்மா விடுற சொர்ரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். மண்டையில வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு 4 நாள் ஆல்ரெடி பார்த்தேன். அந்த நியூஸ் எனக்கு பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, விக்கோ படம் பார்த்திருக்கோம்ல, எனக்கு லிட்டரலி அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இவங்களே ஏதோ ஒன்று கிரியேட் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அடிக்கணும்னு நினைச்சா ரஜினி வந்து அவர் வந்து ஒரு பார்ட்டி கூட இல்லை, அவர் ஆக்டரா தான் அவர் இருக்காரு. ஏன்னா அவர் வந்து நார்மலாவே அவர் எவ்வளோ இந்த சொசைட்டில நடக்கிற இன்சிடென்ட்டுக்கு இதே பண்ண மாட்டாரு. இது மாதிரி நடக்கும் போது அவர் வந்து அவரோட ஆளுங்களுக்கு வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்றதும் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதனால ஒரு எப்படி இது வந்து ஆக்சுவலா ரஜினி சம்பந்தப்பட்டவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படியே பண்ணணும்னாலும் எனக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ஃபேக்கா தான் தெரியுது. அவர் நேம் யூஸ் பண்றதும் ஃபேக்கா தான் தெரியுது. இது ஒரு நியூஸா கிரியேட் பண்றதுமே எனக்கு வந்து ஃபேக்கா தான் எனக்கு லிட்ரலி யோசிச்சு பார்த்தா எனக்கு தோணுது. ஏன்னா அது அவர் வந்து அவ்வளோ ஒரு பெரிய பார்ட்டி, இப்ப வந்து அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சு ஆல்ரெடி இவங்களுக்கு ரஜினிக்கு மேல இருக்கவங்களே கம்மன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்புறம் ஏன்னா அவர் கையை வச்சா என்ன நடக்கும்னு ஆப்வியஸா தெரியும். அப்படி இருந்துட்டு யார் முட்டாள்தனமா இது பண்ண யோசிப்பாங்க சொல்லுங்க? அதுவும் அவர் வந்து கட்சி ஊர்வலமா வரும்போது சுத்தி இருக்க போலீஸ் எல்லாம் விடுங்க, சுத்தி இருக்கதே அவரோட பாடி கார்ட்ஸ் தான் இருப்பாங்க, ரசிகர்கள் தான் இருப்பாங்க. அடிச்சுட்டு அப்படி யாராவது வெளியே போயிட முடியுமா? அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம வருவாங்க அந்த பண்றவங்க. ஒண்ணு வந்து இது அவரு ரஜினி சாரோட ஃபேனுன்ற பேர்ல அவங்க பண்றாங்க. இல்ல கேக்கும் ரஜினி சாரோட ஃபேனுங்கிற இதுல பண்றாங்க. பட் ஆனா ரஜினி சாருக்கும் இதுக்கும் இன்வால்வ்டே கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு கட்சி பார்ட்டி சார்ந்துதான் இருப்பாங்க. அதை வந்து இவர் ஃபேஸ் வச்சு பண்ணனா நம்மளை வந்து எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. அந்த ஒரு விஷயம். இன்னொன்னு இப்ப இதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போட்டிருக்காங்கல்ல, 3 பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனாவும் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் அவருமே. இவர் பிகேன்றாங்கள, பிரசாந்த் கிஷோர், அவர்கிட்ட தான் வேலை பார்த்தாரு. ஸோ அதனால அந்த ஃபேம்னால அவர்கிட்ட கான்டாக்ட் இருந்ததுனால அவர் விஜயை பார்க்கணும்னு சொன்னாரா என்னங்கிறது எக்ஸாக்டா தெரியல. ஆனா நிறைய பேர் சொல்றது அவர் இந்த மாநாடுக்கு முன்னாடியே விஜய் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது கரெக்டா இங்க வந்து இவருக்கு ரிசீவ் ஆகல. ஸோ இப்போ ஆதவ் அர்ஜுனா உள்ளார வந்ததுனால அவர் வந்து அந்த இன்ஃபோவை இவர்கிட்ட சொல்லிட்டு மீட் பண்ணுவோன்ற மாதிரி ஏதோ மியூச்சுவலா மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, இவங்க வந்து ஏன் மக்களை பத்தி தெரியலையா, தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்காம நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் யூஸ் பண்றீங்க, மக்களை பத்தி கூட தெரியாம நீங்க எதுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு கட்சிக்கு இத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையா,
3 பேரை யூஸ் பண்றீங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ 300 கோடியானோ காசு கொடுத்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆக்சுவலி என்னன்னா, யாருமே எல்லா கட்சியுமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க. ப்ளஸ் இன்னும் சொல்ல போனா டிஎம்கே சைட்லயும் இதே மாதிரி 3 பேர் யூஸ் பண்றாங்க. அது எத்தனை பேர் யூஸ் பண்ணாலும் அது அவங்கவுங்க கட்சியோட கெப்பாசிட்டி அவங்களுக்கு கொடுக்கறத வச்சு அவங்க பண்றாங்க. மாதிரி பண்றதுலாம் என்ன, இது கூட உங்களுக்கு யூஸ் பண்ண இது யோசிக்க கூட உங்களுக்கு இது இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் அது வந்து டிஃபால்ட்டாக இப்போதைக்கு இருக்கிற இதுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து வச்சு பண்ணுறது தான் வந்து யதார்த்தமான ஒரு அரசியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ஈவன் டிஎம்கேலையுமே 3 பேர் இருக்காங்க. அவங்க அஃபிஷியலாக ஒன்று, அன்அஃபிஷியலாக ஒன்று, அப்புறம் வந்து செப்பரேட்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக தனியாக ஒரு ஆள். டோட்டலாக அப்படி கணக்கு போட்டாலும் அவங்களும் 3 பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. இவர் பண்ணுறப்ப வெளியில் தெரியறதுனால எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று, இவ்வளோ பணம் கொடுத்து பண்ணுறதுனால சீமான் அவர் இருக்கார்ல, அவரால் பண்ண முடியல. அவர் என்ன சொன்னாங்க, பணக்கொழுப்புனால நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க விஜய்ன்ற. பணக்கொழுப்பாக பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலி அது நான் ஒருத்தர் சொல்லி தான் எனக்கே தெரியும். இவர் வஉசி அவரு கதை தெரியுமா? அவர் என்ன பண்ணாரு? கப்பல் வாங்கி இது பண்ணாரு, ஓட்டினாரு. எதுக்காக? இங்க கப்பல் ஓட்டுறதுக்கு இங்க எது யாருக்கும் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு. அப்ப அதை வச்சுதானே நீங்க வந்து வணிகத்துல நீங்க பெரியாருன்னு சொல்லி இது பண்றீங்க, டவுன் பண்றீங்களா? அப்ப நான் அதுதானே மேட்ரு, நான் வாங்குறேன்னு சொல்லி தன்னோட சொத்தை வித்து கப்பல் வாங்கி ஓட்டினாரு. ஸோ அதனாலதான் அவர் வந்து அவரை இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டி அது எப்படின்னா, நீங்க அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்றப்ப நான் அதை பண்றேன்னு சொல்லி தன்னோட சொத்தை வித்து பண்ணாரு. கிட்டத்தட்ட இப்ப விஜய் சார் பண்றது அது மாதிரிதான். சம்பாரிச்ச காசை செலவு பண்ணி ஒரு கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் வேல போறாரு. அப்படி பார்த்தா அதுவும் இதுவும் ஒண்ணுதானே, நீங்க ஏன் அந்த வகையில பார்க்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல, நான் இன்னும் என்னோடது என்னன்னா, வஉசியோட கம்பேர் பண்றது எனக்கு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க அது மாதிரி. அது வந்து ஆக்சுவலி ஓகே, அதுக்கு நான் எது சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அவர் காசு அவர் செலவு பண்றாரு, அவர் எத்தனை பேர்னாலும் வச்சுக்கிறாரு. அவர் வந்து எப்படி சொல்றது, ஏன்னா தானே வராம ஒரு ப்ராப்பரா எல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணணும், என்னென்ன இருக்குன்ற தெரிஞ்சுட்டு பண்ணணும்ன்றது தப்பு கிடையாது. அது இந்த காலத்துல அது தப்பு கிடையாது. நீங்க முன்ன சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இப்ப எல்லாருக்குமே தெரியும். இப்ப இருந்தாதான் சொல்லணும். இப்ப நம்மளுக்குலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்றனா இந்த பாலாஜி படம் வந்துதான் நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி கூட பண்றதுக்கு இருக்கு, எல்கேஜி அது மாதிரிதான். இப்ப அது இருக்குன்னும் போது அது அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, அவ்வளவுதான். அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு அது தப்பு இல்ல. அதுதான் சொன்னேன். எனக்கு என்ன, இப்ப அவர் 3 பேர் வச்சிருக்காங்கன்னா நந்துக்கு இவங்க 4 பேர் 5 பேர் இங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்திருப்பாங்க. அது அவரோட பணம், அவர் செலவு பண்றாரு. அதுல இவங்களுக்கு இவங்க என்ன மக்கள் பணத்தை எடுத்து அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு மத்தவங்க மாதிரி. அந்த கொடிக்கும் இருக்குல்ல, கொடியில வந்து 28 ஸ்டார்ஸ் இருக்கும். அது தெரியுமா என்ன மேட்டர்னு? அது ஏதோ இப்ப புதுசா பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. 28 ஸ்டார் எதுக்காகன்னா 28 அணிகள்ல சேர்ந்ததுதான் அந்த டிவிக்கு. மொத்தம் 28 விங் வச்சிருக்காங்க. அது வந்து அவங்க வந்து இன்னும் அஃபிஷியலா வெளியில இதுதான் இங்க 28 விங். அது வந்து இந்த மாதிரி விங் இருக்குன்னா அது வந்து நீங்க எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நீங்க தெரியப்படுத்தணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு. அது தெரியப்படுத்த போறப்ப அங்க அவங்க கொடுத்த அந்த ஹார்ட் காப்பியா சம்திங் லிஸ்ட் வந்து எப்படியோ வெளியில வந்திருக்கு. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஆனா நியூஸ்க்கு வந்துருச்சு. ஆனா நியூஸ் சேனல் சொல்லாது எங்கேயிருந்து வந்துச்சுன்னு. சொல்ல மாட்டாங்க அவங்க. அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சில்ட்ரன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் டைம் விங் ஒன்று அதுலயே ஏதோ 9 வந்தது. இல்ல சில்ட்ரன்ஸ் விங் என்னன்னு உனக்கே தெரியல. இப்ப ஐடி விங் அண்ட் அட்வொகேட் விங், டாக்டர்ஸ் விங், சில்ட்ரன்ஸ் விங். சில்ட்ரன்ஸ் விங்னா உங்களுக்கு என்ன தோணுது டக்குன்னு? குழந்தைங்களுக்கானதுன்னு தானே தோணுது. ஆனா இது வந்த உடனே எல்லா மத்த கட்சிக்காரங்க வந்து பேசும்போது மைக்ல குழந்தைங்களை எல்லாம் வந்து நீங்க அரசியல் சேர்க்கக்கூடாது, எப்படி நீங்க சேர்ப்பீங்க? அவங்களுக்காக ஒரு விங்க நீங்க எப்படி உருவாக்குவீங்க? ஏன்னா அவங்க பண்ணல, மறந்துட்டாங்க. அதனால இவர் பண்ணாரு. என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்களை நீங்க சேர்க்க கூடாதுன்னு. யாருக்காவது ஒரு ஜெனரல் நாலேஜ் இருக்கு? யாராவது ஏன் பண்ண மாட்டாங்க? நான் ஆக்சுவலி சொல்றது என்னன்னா, குழந்தைங்களை வச்சுதானே மேக்சிமம் இதே பண்ணிருக்காங்க. இந்த சத்துணவு திட்டம், அந்த திட்டம் அதுவும் ஒரு அரசியலுக்காக தானே கொண்டுட்டு வந்து. நீங்க இது கொண்டுட்டு வந்திருக்கீங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க இது கொண்டுட்டு வரோம் தானே பண்ணாங்க. அவங்க நீ வந்து தப்பா புரிஞ்சுக்க. அந்த மத்த கட்சிக்காரங்க சொல்றது என்ன தெரியுமா? இப்ப வந்து ஐடி விங், அட்வொகேட் விங்னா அட்வொகேட் விங்ல நீங்க அட்வொகேட்ஸ் சேர்ப்போம். ஓகே. டாக்டர்ஸ் விங்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன சொல்ற, சில்ட்ரன்ஸ் விங்னா நீங்க சில்ட்ரன்ஸ் வந்து நீங்க உள்ளார சேர்க்கிறீங்க அப்படி சொல்றாங்க அவங்க.
புரியலையா? ஆக்சுவலி விங்குன்னா என்ன எனக்கு அதுவே புரியல. விங்குனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தான். இப்ப வந்து அட்வொகேட் டிபார்ட்மெண்ட்னா அட்வொகேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அட்வொகேட் ஏதாவது கேஸ் ரிலேட்டடா வருதுன்னா அவங்க பாத்துப்பாங்க. இவங்க லைக் டாக்டர்ஸ் விங்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது ஒரு கேம்ப் போடுறாங்கன்னா அவங்க அந்த அதுல இருக்க டாக்டர்ஸ் விங்ல இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸும் போய் அங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ சில்ட்ரன்ஸ் விங்கு அப்படின்னு இருந்தா குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதுகாப்போ இல்லை இஷ்யூவோ குழந்தைங்க ப்ராப்ளம் வருதுன்னா அதுல வந்து ஒரு டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனா இவங்க என்னத்த சொல்றாங்க, குழந்தைங்களே நீங்க வந்து சேர்த்துக்கிறீங்க, அவங்கள நீங்க எப்படி நீங்க வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள விங்குக்குள்ள கொண்டு வருவீங்க, கட்சியில எப்படி சேர்ப்பீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க அவங்களுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியும். ஓகேவா, அந்த அளவுக்குலாம் யாரும் கூமுட்டை கிடையாது இருந்திருக்காங்க. இல்ல அது வந்து எப்படி அவங்களுக்கு மேனேஜ் பண்றதுன்னு தெரியல. ஓகே, இப்ப ஏன்னா மேக்சிமம் சொசைட்டில நடக்க பெரிய பெரிய பிரச்சனைனா குழந்தைங்க அபியூஸ் ஆறதுதான். ஓகேவா, அதுக்கு வந்து எந்த வரைக்கும் எந்த கட்சியும் ரெஸ்பான்ஸா எடுத்தது கிடையாது. அது வந்து இவரு இது மூலியமா அவர் பண்ண வருவாருன்னும் போது அது ஆப்வியஸா அட்டாக் ஆகும். எல்லாத்தோட ஓட்டு இங்கதான் போகும், கேர்ள்ஸ் ஓட்டு, அதாவது விமன்ஸோட ஓட்டு நம்ம அது வந்து ஆப்வியஸா அது எப்படி எல்லாம் சுத்தி விடணுமோ அப்படிதான் சுத்தி விடுவாங்க. இப்ப குழந்தைங்களுக்கான ஒரு திட்டம் தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கொண்டுட்டு வந்தது. ஓகேவா, இவங்க கொண்டு வந்திருக்காங்க நாங்க கொண்டுட்டு வரோம்னு சொல்லிதானே ஒவ்வொன்றுமே அப்படி பண்ணிதானே இப்ப டெவலப் ஆனது கவர்மெண்ட் ஸ்கூல் சிஸ்டமே. அது நீ சொன்னீங்க, அது திருநங்கைகளுக்காக ஒரு விங் கொண்டு வந்தாங்க, நல்ல விஷயம். பட் ஆனா அதுல குறை கண்டுபிடிக்கணும். ஏதோ ரேண்டமா எழுதும் போது எத்தனையோ சீரியல் நம்பர் வந்துருச்சு. அந்த 9 சீரியல் நம்பர் வந்தனால ஆக்சுவலி அது அவங்க வந்து போஸ்ட் போட்டவங்க வந்து அது ஆக்சுவலா அது அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுதுன்றது என்னன்னா அவங்க ஆக்சுவலா அவங்களே பெருசா எடுத்துக்கிறாங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், இன்ன வரைக்குமே அது கமெண்ட் பாஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதான் அவங்க சொல்றாங்க, அது மாதிரி பண்றோம் நீங்களும் இது மாதிரி பண்றீங்கன்னு கேட்கப்ப இது வந்து தற்செயலா நடந்த ஒரு விஷயமா தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் ஆனா இவங்க வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவுட் சைடு எப்படி பண்றாங்கன்னா இவங்க இப்படி வந்து பிராண்ட் பண்றாங்கன்னு சொல்லி அது மேபி யாருமே கவனிக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா இப்ப நம்மளுக்கு எல்லாம் டக்குன்னு தெரியல, அது அவங்க சொல்லும் போது நானே அது போய் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தேன் எத்தனை அதுல இருக்குன்னு. ஏன்னா எனக்கு அது புரியல என்ன அவங்க சொன்னாங்கன்னு. அந்த அளவுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து பண்ணுவாங்களா யாராவது இந்த மாதிரி ஒரு இல்ல? ஆக்சுவலா நான் அப்பதான் யோசிச்சேன், இந்த மாதிரி அப்பதான் யோசிச்சேன். இப்ப நயன்தாராவால நயன் தான் அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நயன் ஸ்கின் கேர் நயன் அப்படிதான். அப்ப அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. நினைச்சு வைக்கிறவங்களா இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்ப அவங்க அதை நினைச்சு வச்சாங்களான்னு போய் கேட்க முடியுமா? தெரியல. இல்ல என்னோட ஆனா நான் அவங்க சொல்றதும் நான் ஏத்துப்பேன். ஏன்னா அந்த கமெண்ட் இன்னுமே பாஸ் ஆயிட்டு இருக்கு, இன்னுமே அவங்களை ட்ரீட் பண்றதெல்லாம் இருக்கு, அதுவுமே உண்மைதான். ஆனா அது வந்து பர்பஸா வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி பர்பஸா வைக்கணும்னு நினைக்கிறவங்க இது வச்சிருக்கவே மாட்டாங்கன்றதுதான் என்னோட வந்து. அவங்க தெரியல, அவங்க சொல்லிட்டு ஒரு இது மாதிரி அறிக்கை மாதிரி கொடுத்தா இது வந்து தற்செயலா நடந்ததுன்னு அவங்க சொல்லிட்டாலே. இன்னொன்னு என்ன தெரியுமா, ஒரு நல்ல பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கவங்க எல்லா கமெண்ட்ஸ்க்குமே அவங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஆப்வியஸா அதனால பண்ணல. ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்குதான் வந்து இந்த விஷயத்துக்காக சீமான் சொன்னார்ல, வாய் கொழுப்பு அதிகமா இது சரிப்பான கொழுப்பு அதிகமாயிட்டுன்னு சொன்னதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து டிவிகேல இருந்து என்டிகேக்கு ஒரு ரிப்ளேவா ஒண்ணு வந்திருக்கு. இது வரைக்கும் வந்ததே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம். இல்லைன்னா அவர் பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாரு, நான் இங்க இருந்து எடுத்தேன், இந்த ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரம் இருக்குன்னு. என்னமோ இல்ல, நான் வந்து மேக்சிமம் சொல்றேன், எனக்கு வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், அது அவர் பணம், அவர் செலவு பண்றாரு. அவர் வந்து மக்கள் கிட்ட இருந்து எடுத்தோ மக்கள் கிட்ட இருந்து பண்ணதோ இல்ல, நம்ம கொடுத்தோம்னாலும் அவர் உழைப்பு போட்டுதான் அந்த பணத்தை அவர் எடுத்திருக்காரு நம்மள்ட்ட இருந்து. அது நம்ம விருப்பப்பட்டுதான் கொடுத்துருக்கோம். அவர் யாருக்கே அடிச்சு புடுங்கலாம் வாங்கல, நம்ம விருப்பப்பட்டுதான் நம்ம வந்து டிக்கெட்ன்ற பேர்ல காசா கொடுக்குறோம். அதை அவர் வாங்கி யூஸ் பண்றாரு. அது அவர் பணம், அவர் என்னன்னாலும் பண்ணலாம். அதான் என்னன்னாலும் பண்ணலாம். அவரு ஒரு 10 பேர்த்த கூட வச்சு கூட ஒரு அரசியல் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். அவரு நம்ம பணத்தை எடுக்கிறாங்கன்னும் போது நம்ம பேச முடியும், கருத்துமே நம்ம சொல்ல முடியும். ஓகேவா, இவங்க வந்து தேவலமா லிட்டரலி என்ன பயம், அவர் வந்து எப்படியெல்லாம் அவரை வந்து ஃபேமை வந்து டேமேஜ் பண்ணணும்ட்டு பண்றாங்க. அது வந்து நீங்களே தூக்கி விடுற மாதிரிதான் இருக்கு. இன்னும் பண்றது கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இன்சூரன்ஸ் பண்றதா, நியூஸ் சேனல்ஸ் பண்றது, அதாவது ஒரு விஷயத்தை எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் வந்து சில விஷயம் நார்மலா விட்டாலே அது நார்மலா போயிடும். பெருசா பண்ண வேண்டிய விஷயத்த நார்மலா பண்றாங்க, நார்மலா இருக்க வேண்டிய விஷயத்த பெருசாக்குறாங்க.
அண்ட் அதான் சொல்லணும், இதுவே அவரை முட்டை தூக்கி அடிக்கிறாங்கன்னா யோசி பாருங்க, ஃபுல்லா அவரோட பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு முட்டாள்தனமான ஆளுமே பண்ண மாட்டாங்க. அதையும் சொன்ன இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நீங்க வந்து அது மாதிரி வாய்ப்பே கிடையாது, விட மாட்டாங்க. அப்படியே நீங்க அடிச்சு இருந்தாலும் நீ ஒரு வாட்டி நீ யாரு மேல் படுற ஒரு முட்டையும் அது 1 லட்சம் ஓட்டாதான் மாறுமே தவிர அது ஆப்வியஸா யாருமே பண்ண மாட்டாங்க. அது